ஆபிரகாமின் ஜெபம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளி நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களையெல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் என்று கர்த்தர் ஆபிரகாமை குறித்து அபிமெலேக்குக்கு சொன்னார். அபிமெலேக்கின் வீட்டாருக்கு கர்த்தருடைய கிருபை தேவைப்படுகிறது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களையெல்லாம் அடைத்திருக்கிறார். ஆபிரகாம் அபிமெலேக்கின் வீட்டாருக்காக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் கர்த்தர் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். அபிமெலேக்குடைய வீட்டாரின் அடைக்கப்பட்ட கற்பங்களை கர்த்தர் தமது கிருபையினால் திறப்பார். அபிமெலேக்கின் மனைவியும் அவனுடைய வேலைக்காரிகளும் பிள்ளை பெற முடியாதவாறு அவர்களுடைய கற்பங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு அவர்களை குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணுகிறார். மோசே தன் சகோதரி மிரியாமுக்காக ஜெபம் பண்ணினார். கர்த்தர் அவளுடைய குஷ்டரோகத்தை நீக்கி அவளை சொஸ்தமாக்கினார். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். எண்ணாகமம் 12:13. யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணினார். அப்பொழுது கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்தார். பரிசுத்தவான்கள் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது அவர்கள் யாருக்காக ஜெபம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கும் ஆசீர்வாதம் வருகிறது. ஜெபம் பண்ணுகிற பரிசுத்தவான்களுக்கும் ஆசீர்வாதம் வருகிறது. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபு 42:10. ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்கிறார். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணுகிறார். பரிசுத்தவான்களின் ஜெபம் கர்த்தருடைய பார்வையில் பிரியமானதாய் இருக்கிறது.